ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எவ்ரிடே மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி மேக்கப் பண்ணணும், எப்படி அப்ளிகேட் பண்ணணும், ஸோ நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஒரு டெய்லி மேக்கப் எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காட்டும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் செட்டஃபில்லோட மாய்ஸ்சரைசரோட ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமி மாய்ஸ்சரைசர். ஸோ டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். ஸோ இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதுனால பர்சனல் ரெக்கமெண்டேஷன் தான். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ப்ளம்பியாக தெரியும். மேக்கப் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஸ்கின் கேர் முதல்ல ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கின் கேர் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுட்டோம். ஸோ என்னோடய சன்ஸ்க்ரீனும் நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். இது ஸ்விஸ் பியூட்டியோட லூமினேஷன் ப்ரைமர். இந்த ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்க்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். உங்களோட ஸ்கின் வந்துட்டு நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்கும். அதுதான் இந்த ப்ரைமர். ஸோ ப்ரைமர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட போர்ஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆகும். அட் த சேம் டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் நல்லா ஒரு ஷைனி ஃபினிஷ் கொடுக்கும். அதனால தான் நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மேக்கப் வந்துட்டு நல்லா லாங் லாஸ்டிங்காக பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்டேபிளாக இருக்கணுன்றதுக்காக தான் ப்ரைமர் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்துட்டு மறக்காதீங்க. அண்ட் வந்துட்டு இது அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து கொஞ்சமாக எடுத்து உங்களோட ஃபேஸில் டவுன்வர்ட்ஸில் அப்ளை பண்ணணும். ஸோ வந்துட்டு மசாஜ் மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. இட்ஸ் அ ப்ராடக்ட். ஸோ வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி டவுன்வர்ட்ஸாக கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அண்ட் நெக் அந்த ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ எங்கெல்லாம் நம்ம ஃபவுண்டேஷன் போட போகிறோமோ அங்கெல்லாம் ப்ரைமர் போடுறது நல்லது. எஸ்பெஷலாக இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேக் ஸ்ட்ராப் க்ரீம் விட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் சூட்டபிள் ஃபார் ட்ரை ஸ்கின்ஸ் அண்ட் ஆல். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய டார்க் சர்க்கிள் ஏரியாவை எல்லாமே நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஆரஞ்ச் கரெக்டர் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு என்னோடய மேக்கப் வந்து ஆக்சிடைஸ் ஆகாது. ஸோ ரொம்ப அன்ஈவன் டோன் இருக்கும் இல்லையா நம்ம ஃபேஸில், அது எல்லாமே நம்ம கவர் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ரெஷ் லுக் வரும். ஸோ எவ்ரிடே மேக்கப்புக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக தேவை தான். ஓகே, பிகாஸ் நம்ம இந்தியன் ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா நிறையவே டேன் ஸ்கின் டோன் தான். ஸோ ரொம்ப வார்மான ஸ்கின் டோன். ஸோ அதனால் வந்துட்டு டார்க் சர்க்கிள்ஸ் ஏரியா, டார்க் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்க இடத்துல வந்து நீங்கள் இந்த கரெக்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களோட மேக்கப் வந்து நல்ல ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் கொடுக்கும். இல்லைனா வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்சிடைஸாக தெரியும். டார்க் சர்க்கிள்ஸ் ஏரியாவில் ரொம்ப ஆக்சிடைஸாக ஒரு மேக்கப் பண்ண மாதிரி தெரியும். ஸோ அது பண்ண மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னா இதை நீங்கள் லைட்டாக யூஸ் பண்ணுறது நல்லது. இன்கேஸ் உங்ககிட்ட ஆரஞ்ச் கரெக்டர் இல்லை அப்படின்னா யூ கேன் யூஸ் அ ரெட் லிப்ஸ்டிக் கூட எடுத்துகிட்டு இந்த மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் ஏரியாவில் லைட்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணலாம். ஸோ நான் பியூட்டி பிளெண்டர் வச்சு தான் நான் பண்ணுறேன். இது செல்ஃப் மேக்கப்ன்றதுனால நீங்கள் பியூட்டி பிளெண்டரை யூஸ் பண்ணலாம். அது இப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னா நார்மலாக நம்ம தண்ணியில் டிப் பண்ணி புழிஞ்ச மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக ஆகிடும். ஸோ இந்த பியூட்டி பிளெண்டர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் எல்ஏ கேர்ளோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபார் இந்தியன் ஸ்கின் டோன். இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ். நான் ப்ரான்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து டேன் ஷேடுன்றதுனால எனக்கு ப்ரான்ஸ் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி டோனில் இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல் கவரேஜ் கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் ஸ்கின் டோன், ஸ்கின் டெக்ஸ்சர் எல்லாமே வந்து நல்லாவே கவரேஜாக இருக்கும்.
ஸோ பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பியூட்டி பிளெண்டரும் யூஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ நான் எப்போவுமே பியூட்டி பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த தடவை வந்துட்டு ப்ரஷ்ஷில் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு அந்த கவரேஜ் வருதுன்றது தான் நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுறேன். மொத்தமாக நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் ஃபவுண்டேஷன் வந்து டாட்டாக வைக்கக்கூடாது. நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா ஒரு சைடு பிளெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பேட்சியாக ஸ்டிக்கியாக ஆகிடும். ஸோ அதனால் எந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் ஃபேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணும்போது மூவ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் டேப் தான் பண்ணணும். அப்போ தான் ப்ராடக்ட் வந்து செட் ஆகும் உங்கள் ஃபேஸில். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஃபிட்மியோட காம்பேக்ட் எடுத்துக்கிறேன், 330 ஷேட் நம்பர். இந்த காம்பேக்ட் எடுத்து நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா ஒரு டேப் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரீம் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது வந்து செட் பண்ணணும் இல்லையா? ஸோ ப்ராடக்ட் மூவ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக ஃபேஸில் செட் பண்ணுறோம். அதனால தான் காம்பேக்ட் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும். இந்த காம்பேக்ட் பார்த்திங்கன்னா ஒரு மேட்டான ஒரு காம்பேக்ட். உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு லாக் பண்ணும். ஸோ ஒரு ஃபேஸ் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ என்னோடய நெக்கும் நான் வந்து லைட்டாக கவர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபுல் ஃபேஸ் வந்துட்டு நான் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ஒரு ஃப்ரெஷ் லுக் வரும். ஸோ நீங்கள் இந்த காம்பேக்ட் தான் கிடையாது, மேட் ஃபினிஷில் இருக்க எந்த காம்பேக்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு க்ரீமி ப்ளஷ், இன்சைட்டோட க்ரீம் ப்ளஷ். இதை நான் கொஞ்சமாக எடுத்து என்னோடய ஃபிங்கர்ஸில் எடுத்து சீக்ஸ் ஏரியாவில் லைட்டாக வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு பிக்மெண்டேஷனான ஒரு ப்ளஷ்ன்னு சொல்லலாம். எனக்கு பிடிக்கும், ஃபேவரட்டாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ளஷ் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ப்ரஷ் வச்சு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய சீக்ஸ் ஏரியாவில் நல்லா ஒரு நல்ல டெஃபினேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஐப்ரோஸ் வந்துட்டு நான் நேச்சுரலாக வந்து ஒரு க்ரூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பூலி ப்ரஷ் எடுத்து லைட்டாக வந்துட்டு ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ என்னோடய ஐ மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்பியாக கலர்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல், கிளிட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சட்டிலாக எவ்ரிடே லுக் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வார்ம் ஷேட் எடுத்துக்கோங்க. ஸ்விஸ் பியூட்டியோட பேலட்லேருந்து எடுத்திருக்கேன். ரொம்ப நல்ல பிக்மெண்டடான ஒரு பேலட். அதுலேருந்து ஒரு வார்ம் ஷேட் எடுத்து என்னோடய ஐஸ் ஏரியா ஃபுல்லாக, க்ரீஸ் ஏரியா, லிட் எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ வந்து ஃப்ளஃபி ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதோட பிரிஸ்டில்ஸ் எல்லாம். ஸோ பிளெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது நல்லா வந்து உங்களோட கண்ணு பகுதியில் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து நேச்சுரல் ஒரு லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்து நான் என்னோட லேஷஸ் கிட்ட வந்துட்டு நான் லைன் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நல்லா. ஸோ நல்லா வந்து ஸ்மச் பண்ணுங்கள். உங்களோட கை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். அது ஸ்மச் பண்ணும்போது ஒரு ஸ்மோக்கி லுக் கொடுக்கும். ஸோ ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா டெய்லி மேக்கப் லுக்குக்கெலாம் இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எப்போவுமே யூஸ்வலாக இப்படி தான் பண்ணுவேன். ஸோ டெய்லி லுக் வந்து பண்ணுறதுக்கு இப்போது இந்த லைனர் செட் பண்ணுறதுக்கு நான் லைட்டாக ஒரு சின்ன ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து ஒரு மேட்டான ஒரு பிளாக் கலர் எடுத்து கூட நான் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ அது ரொம்ப ஸ்மஜ்ஜாக இருக்கக்கூடாதுன்றதுனால ஒரு மைல்டு ஃபினிஷ் கொடுக்கணும், லாக் பண்ணணுன்றதுனால அப்படி கொடுக்குறேன். நீங்கள் அது ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்குறதுன்னு தான் அது மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்து அகெயின் நான் ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து அதில் கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்கும், ரெஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தட் அது வந்து நல்ல ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் இருக்கும். அப்போ வந்து ரொம்ப பேட்சியாக நமக்கு தெரியக்கூடாது. அதனால தான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணுறது. ஸோ வந்துட்டு நீங்களும் இதை பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ ஃபார் பிகினர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு ஐலைனர், லிப்ஸ்டிக் மட்டும் தான் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஃபுல் ஃபேஸ் மேக்கப் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள்.
இந்த ஐ லுக்கில் நான் ஷிம்மர் ஷேட் எதுவுமே நான் சேர்க்கலை. ஸோ ஷிம்மர்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப மேட்டான டெய்லி லுக் தான் நான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். லாக்மியோட ஐலைனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது எவ்ரிடே ஐலைனர் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த ஐலைனர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் வந்து விங்லாம் ரொம்ப கொடுக்கல. ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு ஐலைனர் தான் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு விங் மாதிரி கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக். ஸோ இது வந்து லைட் ஒரு பிங்க் ஷேட் வந்து லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். ஸ்விஸ் பியூட்டி பேலட்லேருந்து யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக். ஸோ எஸ், என்னோடய லுக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து மஸ்காராவும் வந்துட்டு போட்டுக்கிறேன். இது எல்லாமே உங்கள் விருப்பம் தான். நிறைய பேர் வந்துட்டு ஐலைனர் யூஸ் பண்ண மாட்டீங்க, மஸ்காரா மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது எவ்ரிடே மேக்கப் லுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எஸ், நான் வந்துட்டு ஃபைனலாக ரெடி ஆகிட்டேன். என்னோடய லுக் வந்து பாருங்கள், ரொம்ப சட்டில் அண்ட் நீட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எவ்ரிடே மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.